100 வயசானாலும் பல்லு ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பல் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன குழந்தையிலிருந்தே பல் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயா சொல்றாரு பல் டாக்டர்கிட்டே போக வேண்டியது இல்லைன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பல்புடி மிகவும் அற்புதமா இருக்குது. ஆனா இதுல பல் விளக்கும் போது நிறைய நோய்களும் குணமாகுது. இதுதான் எக்ஸலண்ட். அப்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த பல் விளக்குற முறையை இந்த பல்புடியில பழகி கொடுத்துட்டோம்னா பெரிய பெரிய நோய்கள் வருங்காலத்துல வருவதே தடுத்துக்கலாமா? சரி, இது என்ன பல்புடி, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா 100 வயசானாலும் டாக்டர் கிட்ட பல்லுக்காக போக வேண்டிய அவசியமே இல்லை. பல் டாக்டர் கிட்ட அந்த அளவுக்கு உங்க பல்புடி வேலை செய்யுது. குழந்தைங்க பல் விளக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய பல்புடியில பல் விளக்குனா பல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. வருங்காலத்துல எல்லாருக்கும் பெரிய பெரிய நோய்கள் வந்தாலும் இவங்களுக்கு வரதை தடுத்துக்கலான்றீங்க. இந்த பல்புடியில் அப்படி என்ன மூலிகைகள் கலந்துருக்கீங்க? இதனுடைய மர்மம் என்ன? இது எப்படி பயன்படுத்தணும்? பல் பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இரவில் நார் மாதிரி இருக்கிற பொருட்கள், அசைவ உணவு, பகலில் சாப்பிட்டா அசைவ உணவு எல்லாம் பல்லில் சிக்கிக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு துணுக்குகள் போய் அரிசி சாப்பாடே உள்ளே போய் சிக்கிக்கும். ஏன்னா சந்து பல் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும். அந்த காலத்தில் கடுமையாக உழைச்சாங்க. எலும்பும் கால்சியமும் பலமாக இருந்து பல்லெல்லாம் உறுதியாக ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருந்தது. இடையில ஒன்று நுழையாது. இப்போ எல்லாத்துக்கும் இடையில் ஏதோ ஒன்று நுழையிற மாதிரி வாழ்க்கை முறை ஆகிப்போச்சு. அதனால் அந்த நுழைஞ்ச இடங்கள் இருக்கக்கூடிய உணவு துணுக்குகள் இரவெல்லாம் இருந்துன்னா காலையில் பூச்சியை உற்பத்தியாகி அந்த இடத்த அரிக்குது. அதை கவனிக்காமையே கொஞ்ச நாள் விட்டாச்சுன்னா அரிச்சு பல்ல வெள்ளையாக இருக்கிற பல்ல கருப்பாக மாற்றி அந்த இடத்துல பூச்சிகள், அந்த நுண்கிருமிகள் நிறைஞ்சு அதை சொத்தையாக்கி ஆழமாக போய் புடுங்க வச்சிருது. இப்போ பல்ல புடுங்கினா அப்புறம் என்ன ஆச்சு? பல் போனால் சொல் போச்சு. அதனால் ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த காரணங்களை நீங்கள் நீக்க முதல்ல இந்த மாதிரி நைட்டு இப்போ ஒரு தடவை. ஏன்னா இப்போ ப்ரஷ் வேணும், இந்த காலத்தில் முடியாது. வெறும் கையில் அந்த காலத்தில் விளக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி வச்சுட்டு பல்புடி கையில் கொட்டி எடுத்து ப்ரஷ்ஷில் தான் விளக்கணும். அல்லது பல் பிரச்சனை நிறையா இருக்குது, வலி இருக்குது, ஈறு பலவீனமாக இருக்குது, வலிக்குது, ரத்தம் வருது, இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா காலையில் இருந்துச்சுன்னா ஈறு மேலேயும் பல் மேலேயும் உள்ள வெளியெல்லாம் பல்புடி தடவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வேறு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரஷ் வச்சு பழக்கும் போது என்னன்னா அந்த துவர்ப்பு பூரா எடுத்துக்கும். ரத்தப்போக்கை கட்டுப்படுத்திடும். ரத்த லீக்கேஜ் ஆகாது. பல் இருக்கக்கூடிய துணுக்குகளினுடைய பூச்சிகள் செத்துரும். அப்போ தினம் இது யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதுக்கு முன்னால் இவங்க பல் சொத்தையாகி கருப்பாக இருந்தால் அதை பல் டாக்டர்கிட்ட சரி பண்ணிட்டு வந்தால் இதை ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏற்கனவே கருப்பாக இருப்பதை இது சரி பண்ணாது. நீங்கள் அதை சரி பண்ணிட்டு வந்து ஆரம்பிச்சிங்கன்னா, அல்லது 5 வயசு குழந்தையிலேருந்து இதை ஆரம்பித்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங்காக பல்லில் ஒரு பிரச்சனை என்றைக்கும் வரல. என்கிட்ட 40 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறவங்களுடைய அனுபவம் இது. ஏன்னா இது அதுக்காகவே நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி செஞ்சேன். இதுவும் என்னுடைய குருநாதர் கனக சுப்ரத்தன் ஐயாவுடைய அறிவுறுத்தலின் பேரிலையும் வேண்டுகோளின் பேரிலையும் செஞ்சது. அவர் நிறைய பல்புடி சொல்லுவார் மேடைகளில். அந்த காலத்தில் பேசும்போது, ஐயா நீங்கள் அந்த பல்புடி வாங்க, வடநாட்டிலேருந்து வர்றதெல்லாம் இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்குன்னு அவர் உபயோகித்து பார்த்து இது கசப்பாக இருக்கும் ஆனாலும் நல்லது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் கூட போய் என்னை ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்லுவார். நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஒரு பல்புடி செஞ்சு கொடுக்கலாமல்ல, நான் இத்தனை வெளி பல்புடி சொல்கிறேன்னே, நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகும்னாரு. வேண்டாங்க ஐயா, பல்புடி எவன் பார்த்தாலும் செஞ்சு பொட்டி கடையிலாம் போட்டிருக்கிறேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டேன். இல்லை நீங்கள் ஒரு நல்லதாக செய்யுங்க, நான் இங்கேயும் மலேசியாவுக்கு பேச போகிறேன், அங்கே மக்களுக்கும் நான் கொடுக்குறேன், தமிழ் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி செய்வோம், நல்லதாக ஒன்று செஞ்சுருவோம். எல்லாமே நல்லது கிடையாது. மார்க்கெட்டில் எதையாவது போட்டு இந்த உமிச்சாம்பில் கூட போட்டு கலர் பவுடரை போட்டு பெப்பர்மின்ட் ஆயில் ஊற்றி பல்புடி இன்னும் விற்றுட்ருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நன்மையும் செய்யாது. பல்லில் அழுக்கு வேணால் போகும் காலையில். அப்போ நம்ம எல்லா வகையிலையும் உடலுக்கும் நன்மை செய்யணும், தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியணும், பல் உறுதியாகணும், ரத்தப்போக்கு கட்டுப்படணும். அப்புறம் மேல் இருக்கக்கூடிய சளி, அதாவது மூக்குடைய மேல் துளை வழியாக மேலே சளி கட்டி இருக்கும், அந்த சளி வரணும் வெளியே. அதுக்கு வள்ளலார் சொல்லியிருப்பார், கரிசாலை நெய் சொல்லியிருப்பாரு. அந்த நெய்யை பெருவிரல் எடுத்து உள்ள தேய்ச்சுட்டாச்சுன்னா வளலை நீக்குதல்னு வரும். அதையெல்லாம் யோசிச்சு அதுக்கான பொருட்கள் மேலிருந்து இது பல்லு விளக்கி முடிஞ்சுனாவே மேலிருந்து சொட்டு நுழுங்கும் கபம். அப்போ அது டான்சில் வர்ற மாதிரி இருக்கிறவங்க இதை விளக்கிட்டு இருந்தாங்கன்னா டான்சில் வராது. நிறைய குழந்தைகளுக்கு அதை நம்ம கொடுத்து பார்த்துட்டோம். அப்போது என்ன பண்ணுதுன்னா இதை பல்லு விளக்கிட்டு அதே ப்ரெஷ்ஷால் நாக்கை தேய்க்கணும். அப்படியே நாக்கு பூரா தேய்ச்சோன்னா இந்த பல்பொடியில் இருக்கக்கூடிய அதுக்கான ஏதாவது கிருமிகள் கொள்ளும் மூலிகைகள் இருக்குது, ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் மூலிகைகள் இருக்குது, பல்லை உறுதிப்படுத்தும் பொருட்கள் இருக்குது. அதான் ஆலம்பட்டை, அரசம்பட்டை, அத்திப்பட்டை, நாவல்பட்டை, மருதம்பட்டை, கருவேலம்பட்டை, இத்தனை பட்டைகளும் இருக்குது. அதுபோக துளசி, கரிசாலை, வசம்பு, இப்படி இன்னும் நிறைய அது சேர்த்திட்டுறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக மாறிடுது. உமிழ்நீர் சுரப்பிகள் இங்கே வாயில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் வழியாக காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வைக்கிறோமா உறிஞ்சுது.
அது உறிஞ்சி உடம்புல செலுத்தி உடம்பு நாளடைவில் இந்த மூலிகை சத்துக்கள் நிறைய 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 வேறு பல நோய்கள் வராமல் கூட தடுத்துருது. ஏன்னா அது செய்யும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மூலிகைகள் அத்தனையும். அதனால் இதுலேயும் மினரல் மெட்டல் அது இது ஆயில் பெப்பர்மெண்ட் ஆயில் ஒன்றும் கிடையாது. அது வாட்டி தோற்பாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா. ஆனால் அதை குழந்தைங்க விரும்புது. இப்போது பற்பசையில் இனிப்பு இருக்கிறதுனால தான் குழந்தைங்க விரும்புது, அதையே போடுவாங்க. அதில் இந்த 16 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் மட்டும் சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க. அந்த இனிப்பாக அந்த பேஸ்ட்டை தான் வேணும்பாங்க. மற்றவங்க எல்லா பசங்களும் பெரியவங்களும் குழந்தைகளும் கூட இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த இனிப்பு அந்த பற்பசையினுடைய இது சுலபமாக இப்படின்ட்டு விளக்குறதுல இருக்காங்க. நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் இது விளக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். எல்லா வகையிலையும் பல்லுக்கு பாதுகாப்பு, உடலுக்கு பாதுகாப்பு, தொண்டைக்கு பாதுகாப்பு, கபத்தை வெளியேற்றிடும். இத்தனை நன்மைகளும் இன்னும் ஆகர்ஷண மூலிகைன்னு ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த ஆகர்ஷண மூலிகை என்ன ஒன்று, இதில் பல்லு விளக்கிட்டு போகிறவங்களுடைய முகப்பொலிவு அவங்களுடைய வியாபாரத்துக்கு வரவேற்பை கொடுக்கும். அது ஆகர்ஷணம் பண்ணும், ஈர்ப்பை கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா கணக்கும் போட்டு செஞ்சது. இது ஒரு சாதாரணமாக சும்மா எடுத்து ஏதோ புக்கை பார்த்து எழுதுனதில்லை, எந்த புக்கிலையும் இது கிடையாது. அதனால் நானாக தேர்ந்தெடுத்து நல்ல இணைப்பை உருவாக்கி இந்த மூலிகை பற்பொடி உருவாக்கியிருக்கிறேன். அதனால் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கு, செய்கிறாங்க. எல்லோரும் வாங்கி இதை நீங்களும் நல்லா இருங்க. ரொம்ப நல்ல பல்பொடி. நண்பர்களே, ஐயா சொன்ன மாதிரி தாங்க, இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த வசீகரா பல்பொடியில். இதில் பல் விளக்கினீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. 100 வயசானாலும் பல் ஆடாது, பல் விழாது. அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. டாக்டர்கிட்ட போவே வேண்டாம். பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு 5 வயசுலேருந்தே விளக்கும் போது இதை விட வேறு என்னங்க வேணும்? இது மூலிமா உங்களுடைய உமிழ்நீர் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். உங்கள் உமிழ்நீர் நல்லா சுரந்துச்சனவே அதாங்க உயிர் நீரே. அது நல்லா சுரந்துச்சுன்னா ஜீரணம் நல்லா ஆகும். கல்லை கூட கரைக்கக்கூடிய வயசில் இது மாதிரி பல்பொடிகளை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக எத்தனை வருஷம் வேணாலையும் நோய் நொடி இல்லாமல் வாழலாங்க. ரொம்ப சிம்பிள். அதனால் இந்த பல்பொடியை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது எல்லார் வீட்லேயும் பேஸ்ட்டுக்கு பதிலாக நார்மல் இந்த மூலிகை பல்பொடி இருக்கிறது அவசியமானதுன்றதை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.